விஜய்க்கு மக்களோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் பல்வேறு சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பல பல முக்கியமான நபர்களுக்குள்ளலாம் இருந்திருக்கீங்க. பல்வேறு சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு 60 70 அரசியலை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் பார்க்க நான் தான் முதல்ல சொன்னேன். ரெண்டு சக்தி அதிமுக திமுக ரெண்டுமே மாறி மாறி கொள்ளையடிக்கிறது, நாட்டை கெடுக்கிறது, குட்டிச்சவர் ஆகுது. மக்களை பற்றி கவலைப்படாமல் பதவிக்கு வந்தது அவங்களுடைய எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறதுன்றது மட்டும்தான் சிந்திக்கிறவங்களா மாறிட்டாங்க. அது மாறின பிற்பாடு அங்கே இருக்கிற தொண்டர்கள், உண்மையான உள்ளவங்க, நல்லவர்கள், அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இது என்னடா இதுக்கு விடிவாளம் கிடையாதான போது யார் தான் வருவாங்களோன்னு பார்த்தாங்க. யாராச்சும் வரக்கூடாதா அப்படின்னு எல்லாம் நினைச்ச போது யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தான் விஜய். அவரை பார்த்து அவர் பக்கத்தில் அவருக்குன்னு உள்ள ஆதரவு, அவருடைய இளைஞர்கள் பட்டாலும் அப்படியே இருக்குது. அதோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஆள் கிடைச்சி போச்சு. அதனால் விஜய் நிச்சயமாக அடுத்த தடவை இந்த 26 அவர் ஆட்சிபீடம் அமர்வதற்கு எந்த தடையும் இருக்காது. அந்த அளவுக்கு வழிபோடு தான் வருவார். அது ஸ்டாலினுக்கும் தெரியும், பழனிசாமிக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். ஆனால் இதில் என்னன்னா பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, நாம் அதிமுகவை அழித்து திரும்ப திமுகவை அழிக்கலான்னு பிளான் போட்டோம். இடையில் ஒரு ஆள் சேர்ந்தார, இவர் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து அவரையும் சேர்த்து அழிச்சிடலாமான்னு தான் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டார் விஜய். ஆகவே நாட்டிற்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்து.